ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது எல்லாமே ஏர்லி மார்னிங். முட்டு தேய்வுல இருந்து, முடி நரைக்கிறதுல இருந்து, இதயத்துல கொரோனரி ஆர்டரியில கொழுப்பு படியில இருந்து அத்தனைக்கும் காரணம் நம்ம எழுந்தவனே காலை நாம் குடிக்கக்கூடிய தேநீர், காஃபி. 200 வருஷமா தான் பழகிருக்கேன். ஆனா நம்மள பாதி பேருக்கு அதை விட முடியாது. நான் சித்த வைத்தியனால நான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுத போவேன். எழுத போகும்போது டக்குன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்க பாட்டுக்கு எதை வேணாலும் எழுதுங்க, கடைசியில் காஃபியை குடிக்காத, டீயை குடிக்காத, எங்க பத்தியம்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ எழுச்சி போயிடுறேன், வெளியே ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். காஃபி குடிக்காமலாம் தலைவலி வரும் சார் அப்படிமா. 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சிக்கல் இருந்ததில்லை. அந்த காலத்தில் காஃபி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய புக்கு. அதில் ஒரு ஆர்டிகல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்தில் காப்பி இல்லைன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்னா வெளியே போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாம். அந்த போஸ்டரே அவர் எடுத்து போட்டிருக்காரு. இந்திய ஆவண காப்பகத்துல இருந்து அந்த போஸ்டர் எடுத்து போட்டிருக்காரு. காங்கிரஸ் கூட்டங்கள ஏதோ ஒரு கட்சிக்கு சுதந்திரத்துக்கான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இவ்விடம் இவர் உரையாற்றுவார், இவர் பேசுவார், கண்டிப்பாக காபி தேநீர் போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. அவ்வளோ இதா இருந்திருக்காங்க. காஃபி டீலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவ்வளோ நல்ல கூட்டம் கூட்டினாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு எழுதி ஒட்டியிருக்காங்க போஸ்டர்ல. ஆனா இன்னைக்கு காஃபி டீ இல்லாம இருக்க முடியாது. ஆனா அதுக்காக அது ரொம்ப மோசமான விஷயமான மருத்துவ ரீதியா பார்த்தா அவ்வளவு மோசமான விஷயம் இல்லை. தேநீர் ஆக சிறந்த விஷயம் தான். ஆனா அந்த தேநீரா குடிக்கணும் சார், தேநீரா குடிக்கணும். தேநீர் ஆக சிறந்த விஷயம். ஆனா தேநீரா குடிக்கணும்னா இப்ப நாம குடிக்கிறது என்ன? நாம குடிக்கிறது தேநீர் இல்ல, தேயிலை பால் பாயாசம். நல்ல பாலை சுண்ட காய்ச்சி அதுல தேயிலையை போட்டு அதுல நல்ல செம்பொன் நிறத்துல மாத்தி அதுல சர்க்கரையை அள்ளி போட்டு பாகு காட்சியெல்லாம் சில பேர் குடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தேநீர் கிடையாது. நீங்க விமானத்துல போறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா வரிசையா அந்த விமான சிப்பந்தி இப்படி வந்துட்டே வருவான், காப்பி டீலாம் அடிச்சு வருவான். நம்மளை பார்த்தோடனே லைட்டா அந்த தொப்பையை பார்த்தோடனே இந்தாங்க சார் பால் சேர்த்துக்கோங்கன்னு பாலை கொடுப்பான். மற்ற எல்லாருக்கும் வெறும் தேயிலை தான் ஊற்றிப்போம். இங்கிலீஷ்காரனுக்குலாம் வெறும் தேநீர் அப்படியே ஊற்றுவான். காஃபி வேணும்னா வெறும் பிளாக் காஃபி ஊற்றுவான். நம்மளை பார்த்தோடனே பால் பாக்கெட்டையும் சீனியும் தள்ளிட்டு போவான். உலகம் முழுக்க தேநீரை வெறும் பச்சை தேநீராக, கருப்பு தேநீராகத்தான் அருந்துகிறது. நாம மட்டும்தான் பால் ஊற்றி சாப்பிடுறோம். இது எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்த்துக்கோமா? உலகம் முழுக்க தேநீர் எப்படி சாப்பிட்றோம், நாம ஏன் பால் சேர்த்தோம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இங்க நம்ம மேட்டுப்பாளையத்துல முதல்ல தேயிலை எல்லாம் போட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பிரபுக்கள், அன்னைக்கு இருந்த கலெக்டர்ஸ், அன்னைக்கு இருந்த கவர்னர்ஸுக்கு மட்டும்தான் டீ கிடைச்சிடும். அப்போ அவருக்கு டீ கிடைச்ச உடனே அந்த டீ கிடைச்ச உடனே அவருக்கு பக்கத்து சீட்ல நம்ம ஊர்ல பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு பக்கத்து சீட்ல இருப்பாங்க. அவங்க அந்த முதல் நிலை அலுவலர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு அவர் டீ குடிக்கும் போது, சார் நீங்களும் குடிங்க அப்படின்னு டீயை கொடுக்குறாங்க. இவர் வீட்டுல இருந்து பால் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா வீட்டுல அவங்க அம்மா சொல்லி வச்சிருக்காங்க பால் தான் ஆக சிறந்த உணவு அப்படின்னு. இவர் பால் வச்சிருக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுத்து அவருக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது, இங்கிலீஷ்காரன் துப்பாக்கியால சுடக்கூடாது. அதனால அவர்கிட்ட இருந்து டீயை வாங்கி இவர் கொண்டு வந்து பாலை கலந்து ரெண்டையும் சேர்த்து நம்மால் குடிச்சான் முதல்ல. அப்படி ஆரம்பிச்ச பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேயிலையில பால் சேர்த்து தேநீர்ல பாலை சேர்த்து பால் டீயா குடிக்கணும். முதல் செய்தி, தேநீரினுடைய முழு பயன் வேணும்னா நீங்க பிளாக் டீயா குடிக்கணும். டீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெர்பல். தேயிலை சைனால இருந்து எடுத்து வந்தது. சைனால சீன ஆசாமிகள், சீன மருத்துவர்கள் உடல் அயற்சிக்காக, சோர்வுக்காக பயன்படுத்தியதான் தேயிலை. அந்த தேயிலையை இங்கிலீஷ்காரன் குடிச்சா நல்லா இருக்கணும்னே அவன் இங்க உணர்ந்தான். உலகம் முழுக்க உள்ள மிகச்சிறந்த நம்ம ஊர்ல இருந்த அருமையான சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்துட்டு கிரீன் கார்பெட்னு சொல்லி டீயை கொண்டு வந்து நட்டுட்டான். அது இன்னொரு பிரச்சனை. ஏற்காடு முழுக்க காப்பியை வதச்சிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த அருமையான மரங்களை எல்லாம் இழந்து நம்ம அதை வச்சுட்டோம். அது இன்னொரு கதை. ஆனால் முதல் விஷயம், அப்படியே தேநீர் சாப்பிட்டா பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க. கிரீன் டீயும் பிளாக் டீயும் குடிச்சோம் அப்படின்னா அந்த தேயிலையில இருக்கக்கூடிய எபிகாலக்டமின் அப்படிம்பாங்க, இபிசிஜின்னு. அந்த எபிகாலக்டமின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல செல்லுல ஏற்படக்கூடிய அழிவுகள், முட்டு தேய்வுல இருந்து, முடி நரைக்கிறதுல இருந்து, இதயத்துல கொரோனரி ஆர்டரியில கொழுப்பு படியில இருந்து அத்தனைக்கும் காரணம் ஃப்ரீ ரேடிக்கல். அந்த உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறதா. அதை வெளியே தள்ளுற வேலையை அந்த பச்சை தேநீர் செய்யும். அது கிரீன் டீயோ பிளாக் டீயோ செய்யும். இப்போ நம்ம டீ சாப்பிடணும்னா டீ சாப்பிடணும், அதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இப்படி சாப்பிடுங்க. நான் கும்பகோணம் டிகிரி காப்பி தான் சார் காலையில சாப்பிடுவேன். கள்ளி சொட்டா டிகாஷன் இறங்கணும், அதுல பால் ஊற்றணும். அப்படி சாப்பிட்டா வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டுக்கோங்க, 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 5 நாட்கள் நம் உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மூலிகை தேநீரா எடுத்துக்கலாம்.
அது என்ன சார் மூலிகை தேநீர்? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ சித்த மருத்துவம். சாதாரண பூ, சுத்தி சுத்தி வறண்ட நிலமெல்லாம் பூத்து குழுகிற ஆவாரை பூ. அந்த ஆவாரையை பத்தி அவ்வளவு சித்த மருத்துவம் சொல்லுது. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோறும் மிருதிரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு. தேரன் குடிக்கல. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவாரை கொன்ற நாவல் அலைகடல் கடல் இளைஞ்சில் முட்டக்காசு கோஷ்டம் இது எல்லாத்தையும் கஷாயமா குடிச்சேன்னா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷைகள் சொல்லிடலாம். என்ன சார், காவிரி நீர் ஏற்கனவே பல நாள் வத்தி தான் கிடக்கு. அது என்ன அர்த்தம்? காவிரி நீர் வத்தோம்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும். யூரின் இனிப்பா இருந்ததுன்னா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். யூரின் கிளைகோசூரியான்னு அர்த்தம். அந்த யூரின்ல சர்க்கரை போறதையும் சரியாகும். சர்க்கரை போய் போய் புரதம் கடியாகிற உப்பு நீராக அது மாறினா அதையும் சரியாகக்கூடியது ஆவாரை கஷாயம் என்றுதான் அதுக்கு பொருள். இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த ஆவாரை எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையை செல்லுக்குள்ள தள்ளக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை இம்ப்ரூவ் பண்ணது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். நாம ஏன் ஒரு ஆவாரை கஷாயம் குடிக்கூடாது? 2 நாள் டீ குடிப்போம், டிவியில விளம்பரம் போடுறோம், அதிமதுரம் அடங்கியது 10 ரூபா பாக்கெட், உடனே போய் 3 ரோசஸ் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றான். அவன் அதிமதுரம் அடங்கியது அவன் ஊற்றிட்டோம். நாம ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஆவாரை டீ குடிக்கலாம்? கரிசலாங்கண்ணி, அடிக்கடி இருமல் சளி இழைப்பு இருக்கவங்களுக்கு கரிசாலை தேடி, வெறும் கரிசலாங்கண்ணி. வள்ளலார் வணங்கி தொழணும் தாய் போல அப்படின்னு கரிசலாங்கண்ணியை சொல்றாரு. யூக்லிப்டா ஆல்பான் அந்த பிளான்ட். அந்த கரிசலாங்கண்ணிக்கு தமிழ்ல இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்னா, இருமி சளியை துப்புனா காக்கா தூக்கிட்டு போமா. அந்த மாதிரி சளி இருக்கவங்களுக்கு கரிசலாங்கண்ணி கஷாயம் ஒரு டீயை குடிக்கலாம். கரிசாலை தேடி கரிசாலை டீ குடிக்கலாம். நெல்லிக்காய் டீ, வெறும் நெல்லிக்காய் கொண்டாடணுமா நம்ம நெல்லிக்காய். தர்மபுரி முழுக்க நெல்லிக்காய். நான் வர வழியெல்லாம் பார்த்தேன். சேலத்துல இருந்து எல்லா இடம் மாம்பழம் இருக்கு, சந்தோஷம் தான். ஊர் பழம் எல்லா இடம் மாம்பழமா இருக்கு. அதுக்கு இணையா கொண்டாட வேண்டிய ஒரு பழம் நெல்லிக்காய். ஆனா நாம அவ்வளவு கொண்டாடுறது இல்லை. நான் ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து அப்படியே வாரேன் வாகனத்துல வரும்போது, ஒரு தோட்டம், அந்த ஒரு இயற்கை வேளாண் கூட்டத்துக்கு போயிட்டு அப்படியே வாரம் தோட்டத்துக்கு கூடி வாரேன். அந்த தோட்டத்துல முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அந்த மரம் முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கதே ஒரு பேரழகு. பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்து டக்குன்னு வண்டியில இருந்து அந்த தோட்டக்காரத்தை போய் கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சு போகலாம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுப்பீங்களா, சென்னைக்கு போறாங்க, நான் பையில எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படியே மேலைங்களையும் பார்த்தாரு. சரி சார் போய் எடுத்துங்க அப்படின்னாரு. போய் எடுத்துக்கிறாரு. நம்மளே போய் எடுக்க சொல்லாருனாலே, வெளிநாடுகள் எல்லாம் அந்த பிளக் அண்ட் பே அப்படிம்பாங்க. போய் நம்மளே செரி பழத்தை போட்டு இடம் பார்த்து அப்படியே கொடுப்போம். அது மாதிரி கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நான் போய் அங்கங்க போய் ஒரு பை நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவாவது எடுத்துப்பேன். ஒரு 7-8 கிலோ எடுத்துட்டு அந்த பேக்கை எடுத்து, சார் எடை போடுங்க, எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, எடுத்துட்டு போங்க சார். என்ன நம்மள தெரிஞ்சாலும் தெரியல, அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க சார் சொல்றாரு. அவர் முதலாளியா இல்ல தொழிலாளியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான், சார் எடுத்துட்டு 7-8 கிலோ இருக்குங்க சார், எடுத்துட்டு போங்க சார். பை கூட கிடையாது. என்ன அர்த்தம்? பரிகூலி கூட கிடையாது. 3 ரூபா 5 ரூபாய்க்கு கேட்டுட்டு போறாங்க சார், நீங்களா சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது. சங்க காலத்தில் இருந்து பாடப்பட்ட ஒரு நெல்லிக்காய்க்கு நாம கொடுத்துருக்க இடம் அதுதான். இன்னைக்கு நிச்சயமா சொல்ல முடியும், 200 வீடுகள் இருக்கு, 300 வீடுகள் இருக்குன்னா, உங்க வீட்டுல எல்லாம் ஒருவேளை ஆப்பிள் இருக்கலாம். எல்லாரும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆப்பிள் வரமா யாராவது வாங்கினது போட்டுருக்கலாம். டைனிங் டேபிள்ல பிள்ளைக்காக ஒரு ஆப்பிள் வச்சிருக்கலாம். நம்மள எத்தனை பேர் தினம் நெல்லிக்காய் வைத்திருக்கிறோம்? மிக குறைவான நபர்கள். ஆனால் தினம் நெல்லிக்காய் சாப்பிடுவதில் ஒரு தவறு கிடையாது. அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அதுவும் இது மாதிரியான கோடை காலத்துல நெல்லிக்காய் ஆகச் சிறந்த கனி. அதை கிடைக்கிறப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். நெல்லி வற்றலாக பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு தேநீர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நெல்லி டீ, அந்த நெல்லி பவுடரை அப்படியே டிகாக்ஷன் அதே மாதிரி கஷாயமா இருக்கு, கொஞ்சம் போல தேன் விட்டு அந்த நெல்லி டீயை சூடா நீங்க குடிச்சு பாருங்க. முதல் முறையா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ஒரு நண்பர் வீட்டில் குடிச்சேன். அப்பதான் எனக்கே இதை டீயாவும் குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் மட்டும்தான், நல்லா பிடிச்சுக்கோங்க, நெல்லிக்காய் மட்டும்தான் உலர்ந்தால் கூட, அது சன் ட்ரை பண்ணி உலர்ந்தா கூட அந்த விட்டமின் சி குறையாது. அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி குறையாது. அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்காய். அப்போ நம்ம காலை பானம்ங்கிறது நண்பர்களே வெறும் காஃபியாகவும் இந்த தேநீர் பால் பாயசமும் இன்னும் இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுல டீ நம்ம எப்படி இருக்கணும்? பிளாக் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, இல்ல நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரை டீ, அப்படி ஃபங்க்ஷனல் பிவரேஜா. அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கும் ஒரு வித்தியாசம். ஃபுட் அப்படின்னா வெறும் பசியை ஆக்குறது, இல்ல ருசிக்கானது, ஒரு டெலிகசிக்கானது இருக்கலாம். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நெல்லிக்காய்க்கும் ஆவாரைக்கும் செம்பருத்திக்கும் சுக்குமல்லிக்கும் அப்படியான பயன் இருக்கு. அப்ப ஏன் நம்ம தினம் எடுக்கக்கூடாது?
ஒரு நெல்லிக்காய் குடிக்கும் போது அதுல கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு கேன்சரினுடைய ஒரு கூறு எங்கேயாவது அடிக்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு தெரியாது. உடனே அது குடிச்ச உடனே கேன்சரே வராதா, செம்பருத்தி டீ குடிச்ச உடனே பிபி எல்லாம் காணாம போயிருமா, அப்படி சொல்லல. பட் தினம் தினம் நம்ம எடுக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு சிறு பயன் கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விலை கூடுன விஷயமா கிடையாது. செம்பருத்தி பூ என்ன விலை இருக்கு, நெல்லிக்காய்க்கு என்ன விலை, சுக்குமல்லிக்கு என்ன விலை, ஒண்ணும் கிடையாது. நாம செலவழிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு பங்கு கூட இதுல வராது. அப்ப நம்முடைய காலை பானம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா, காலையில சாப்பிடக்கூடிய விஷயம் பித்தத்தை தணிக்கக்கூடியதா. காலையில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பித்தம் கூட இருக்கும். இரவெல்லாம் பகலெல்லாம் சூரியனுடைய ஆட்சியில நம்ம உடல் குளிர், சந்திரனுடைய ஆட்சி இரவுல சந்திரன் இருக்கும்போது நிலவு இருக்கும்போது நம்ம உடல் வெம்மையாகும். அந்த வெம்மையாகும் போது அதிகாலையில் அந்த வெம்மையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில நம்ம குளிக்கிறோம். காலையில குளிக்கணும், அழுக்கெல்லாம் ஆச்சுன்னா சாயந்தரம் போய் தானே குளிக்கணும். நம்ம ஏன் காலையில குளிக்கிறோம், இரவு உடல் வெம்மையாக இருக்கும். அந்த வெம்மையை தணிப்பதுக்கு தான் காலையில தலைக்கு தண்ணி ஊத்துறோம். அதே மாதிரி காலையில தலைக்கு தண்ணி ஊற்றி வெம்மையை தணிக்கிற மாதிரி நம்ம காலையில குடிக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ இல்ல ஆவாரை டீயோ ஒரு சுக்குமல்லி காஃபியோ நம் உடலினுடைய சூட்டை பித்தத்தை தணிக்கும் நண்பர்கள். ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது, நல்லா கவனிச்சுக்கீங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது எல்லாமே ஏர்லி மார்னிங். அந்த 2 மணி 3 மணி 4 மணி சீரம் கார்டிசால் சுரக்கக்கூடிய நேரத்தில் தான் வரும். அதுக்கு காரணமே நம்ம இந்த அதிகாலை நேரத்தின் வெம்மை அதிகமாகதான் அதனுடைய காரணம். அப்ப இரவு மிகச்சரியான தூக்கம் இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராது. அதிகாலையில நம்ம எடுக்கக்கூடிய முதல் பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கும். இதுதான் முதல் செய்தி. நம்முடைய சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ புற்றுநோய்களோ வராமல் தடுக்கணும்னா முதலில் இந்த பழக்கத்தை வச்சுக்கணும்.